இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு கடவுள் மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி பாவம் புண்ணியம் இது மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதனால நீங்க சொல்றதெல்லாம் வெறும் உங்க கனவுல வேணா நடக்கலாம், நிஜத்துல நடக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, அறம்னு ஒண்ணு இருக்கு. அது மண்டியிட வைக்கும். நீ மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ப. கையெழுத்து போட்டா காட்டி கொடுத்திருந்தா கை நாட்டி வச்சுட்டு இங்க வந்து யார்கிட்ட நாடகம் ஆடுறீங்க? ஓ, நாடகம் ஆடுறாங்களா? இத பாரு, எங்க அண்ணனை பத்தி தரக்குறைவா பேசுன அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. எங்க அண்ணனை பத்தி இந்த ஊர்க்காரங்களுக்கு நல்லா தெரியும்யா. நீ சேத்த வாரி இறைச்சா இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்பிடுவாங்களா என்ன? ஆமா ஆமா, நல்லவர்னு பேர் எடுத்துட்டு அந்த பேரை வச்சுதானே எல்லா பிரார்த்தனத்தையும் பண்றாங்க. அப்படித்தானே உங்க அண்ணனும் பண்றாரு. இடத்த கோயிலுக்கு கொடுங்கன்னு நாங்க கேட்டோமா? பணத்தை கொடுத்துட்டு இடத்த வாங்கின பொம்பளை எனக்கு வித்துட்டு இன்னொருத்தருக்கு எப்படி நீங்க விக்கலான்னு சண்டைக்கு வரத்தானே செய்வாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு? ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என் மச்சானை பத்தி இல்லாத பொல்லாதன்னு சொல்றீங்க. இத பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல. அந்த 10 நாளைக்குள்ள அந்த அம்மா பண்ண திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு நான் நிரூபிச்சு, நான் சொன்ன மாதிரி சிவனோட அருளால அந்த அம்மாவே வந்து அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கான அத்தனை முயற்சியை நான் பண்ணுவேன். தீப திருநாள் அன்னைக்கு கோயிலுக்கான பூமி பூஜை கண்டிப்பா நடக்கும். இது அந்த பரமசிவன் மேல ஆணை. தீப திருநாள் அன்னைக்கு பத்திரம் வரலனா ரகுராம் உசுர விட்டுருவாராம். வசுந்தரா கைக்கு போன நிலம் ரகுராம் கைக்கு திரும்ப வந்துருமா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இப்பவே மேல தளத்துக்கு சொல்லி வச்சிருங்க. ரகுராமோட இறுதி ஊர்வலத்துக்கு. தங்கச்சிமா, அதுக்கு என்னம்மா, இப்பவே போன் பண்ணி சொல்லிடுறேன். டேய் சர்க்குணம் ஐயா, கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஊர்ல பெரிய வீட்டு சாவு ஒண்ணு நடக்க போகுதுடா. அதுக்கு பெரிய மேளம், பெரிய மாலை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றா. சரியா? சரிங்க ஐயா. எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சோறு தண்ணி கூட இல்லாம இந்த இடத்துலயே இருப்பேன். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, உண்மை தெரியற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இந்த இடத்தை என் புருஷன் உன் பேருக்கு மாத்தி கொடுக்கணும். அதுக்கான அனுமதிய, உறுதிய நீ எனக்கு தரணும். அந்த உறுதி கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்து நான் போக மாட்டேன். மேடம், எவ்வளவு சொல்லியும் கேட்காம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க மேடம். யாரு நீங்கெல்லாம்? என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாரா, எங்களை உனக்கு யாருன்னு தெரியலையா? எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. இப்ப எங்க நிலத்தை நீ போலியாதான் ரெஜிஸ்டர் பண்ணேங்கிற உண்மையை ஒத்துக்கல. இந்த பார், இதெல்லாம் சுத்தி உன்னோட ஆபீஸ் உடஞ்சு கிடக்கு பாரு. அங்க விழுந்த ஒவ்வொரு அடியும் ஓ மேல விழுகும் சொல்லிட்டேன். அப்புறம் போலியா ரெஜிஸ்டர் பண்ணா அது உனக்கு சொந்தமாயிருமா? எங்க நிலத்தோட தாய் பத்திரம், ஒரிஜினல் பத்திரம் எல்லாத்தையும் இப்ப இங்க கொண்டு வந்து வைக்கிற. அப்புறம் நீ போலியா ரெஜிஸ்டர் பண்ண பத்தியா, அந்த பத்திரத்தையும் கொண்டு வந்து வைக்கிற. ஏய், கையெழுத்து வேணா போலியா போடலாம், கை நாட்டை எப்படி போலியா போட முடியும்? உங்க அண்ணன் தான் கை நாட்டை வச்சு
இடத்த எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. நீ போய் அவர்கிட்ட கேளுப்போ. ஏய், எங்க மச்சானை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? உன் ஃப்ராடு தந்தையெல்லாம் எங்க கிட்ட காட்டாத. ஒழுங்கு மரியாதையா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வா. கொடுக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவியா? மச்சான், உடைங்க மச்சான். அங்க உடஞ்ச கிடக்கு பாத்தியா? அடுத்த அடி அங்க விழுகாது, ஓ மேலதான் விழுகும் சொல்லிட்டேன். வந்திருக்கிறது 6 பேரோ 7 பேரோ. நான் நினைச்சா டெரல் சுன்ற நேரத்துல 100 பேரை இறக்குவேன். என்ன பண்ணுவேன்? கூலி படைங்க வந்தா உங்கள ஒருத்தன் கூட வீட்டுக்கு போய் சேர மாட்டீங்க. நான் யாருன்னு காட்டவா? நாங்கெல்லாம் உசுருக்கு பயந்தவங்க இல்ல. ஊரே திரண்டோம். உன் நிலைமை என்னாங்கன்னு நினைச்சு பாரு. யார வேணாலும் வர சொல்லு, நீயும் நாங்களாம் பாத்திரலாம். தலையா மேடம், என்னாச்சு? என்ன பிரச்சனை? பாருங்க சார், இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்து தான் நான் உங்களை வர சொன்னேன். நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ரகுராமோட தம்பியும் அவரோட மச்சானும் ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஆபீஸை எப்படி அடிச்சு நொறுக்கிருக்காங்கன்னு பாருங்க. யோ, என்னையா பெரிய சண்டே ராணி? சார் கையெடுங்க சார். சார், முதல்ல கையெடுங்க சார். இந்த அம்மா எங்க மச்சானை ஏமாத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருந்த பத்திரத்தையெல்லாம் திருடி எடுத்துட்டு வந்திருக்கு. அதோட என் மச்சான் கைரேகையும் திருடி இருக்கு. முதல்ல இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதுக்கு ஆபீஸ்க்கு வந்து அடிச்சு நொறுக்குவீங்களா? இவங்க மேல தப்பு இருந்தா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்ல கோர்ட்ல கேஸ போட்டு வாதாடு. அதை விட்டுட்டு இங்க வந்து கலாட்டா பண்ணுவீங்களா? சார், இவங்க கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்ல சார். அடிச்சு இழுத்துட்டு போங்க. நான் கம்ப்ளைண்ட் தரேன். வெளியில வர முடியாத அளவுக்கு கேஸ் போடுங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சார் என்ன சார் பாத்துக்கிறேன்றீங்க? தப்பு பண்ணது இவங்க ஃப்ராட் தனம் பண்ணி எங்க பூர்வீக நிலத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க சார். சார், நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். இந்த பொம்பளைய இப்பவே இங்கேயே அரெஸ்ட் பண்ணுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஸ்டேஷனுக்கு தானே வரணும். அதை விட்டுட்டு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பியா? நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துல வந்து நான் கம்ப்ளைண்ட் வாங்கணுமா? இழுத்துட்டு போங்க எல்லாரும். சார், சார், நான் சொல்றேன் சார். சார், எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். சார் யோ, இவங்க 2 பேரை மட்டும் வண்டியில ஏத்தி. ஓகே சார். யோ, நீ எங்க வர? சார், நாங்களும் தானே கலாட்டம் பண்ணோம். எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க, இல்ல இவங்களையும் விட்டு போங்க. ஏய், மரியாதையே போல, உன்னை நொறுக்கி போடுவேன். சார் சார் இருங்க அண்ணா, தேவையில்லாத பிரச்சனை வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது தேவைன்னா ஸ்டேஷன்ல இருந்து சொல்லி அனுப்புறோம். நாங்க பாத்துக்கிறோம். சார் வாங்க சார், வாங்க. வண்டியில. ஓகே சார். எனக்கு ஒரு சந்தேகம். வீட்டோட கொத்து சாவி உன்கிட்ட தானே இருக்கு, அப்புறம் எப்படி பத்திரம் வெளியே போயிருக்கோம்? ஆனா வீட்ல இருந்த பத்திரத்தை எப்படி சாமி எடுத்துட்டு போக முடியும்? அவரோட கைரகைய யாரு சாமி திருடி எடுத்துட்டு போய் கொடுத்திருப்பாங்க? இதோ இருக்கானே அந்த சிவனுக்கு இடப்பக்கம் இருக்கிறவ யாரு? அவளோட பேரை கொண்டவ தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா.